இவ்வளவு குழப்பமே இல்லாம போயிருக்கும். நீங்க சொல்ல வந்ததை கேட்காம நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி நீங்க மனசுல சொல்ல நினைச்சத என்கிட்ட சொல்ல முடியாம போய் அது ஒரு மாதிரி பிரச்சனையா போயிடுச்சு. பரவாயில்ல சார், விடுங்க. ஆனந்தி மேடம், ஆனா எனக்கு என்னமோ இந்த ஆட் ரொம்ப நல்லா வரும்னு தோணுது. அதுவும் உங்களோட டேக்லைன் எழுதிருந்தீங்களே, உள்ளத்தை தொடும் பட்டுகளுக்கு ஆனந்தி டெக்ஸ்டைல்ஸ். அது நீங்க ஏற்கனவே ஆனந்த் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, அவங்க என்ன முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லல. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா அண்ணனுக்கு பொருத்தம் இல்லாம இருந்துச்சு. அதனால நாங்களே பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அக்கா, ஆனா நாங்க பாத்துருக்கிற ஜோதி அப்படி இல்ல. எங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகு. குமரன், ஜோதி ரெண்டு பேருக்கு பொருத்தம், நான் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். ரொம்ப மெச்சிக்காத. இப்பதான் பொண்ணை பார்க்கவே போறீங்க, அது இன்னும் முடிவாயி கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும்ல. ஏமா அப்படி சொல்ற? நல்லபடியா நடக்கும்னு சொல்லு. நீயும் குமரனுக்கு அக்கா தானே? தேவையில்லாம என் வாயில விடாதீங்க சித்தி. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மாமா உள்ள. என்னடி இவ? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ இப்படி பேசிட்டு போறா? விடுமா, இது என்ன நம்ம இன்னைக்கு நேத்தா பாத்துட்டு இருக்கோம்? மாப்ள வாழ்த்துக்கள். அண்ணே, இப்போ உனக்கு சந்தோஷமா? சரி குமாரா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு ஆட் ஷூட் பண்றதா சொன்னீங்க, அது எப்படி போச்சு? ஆமாடா, அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுப்பா. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, விளம்பர